பட்டியல் வெளியேற்றமே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் நன்றி கடன். பாண்டியர்களின் பட்டியல் வெளியேற்றத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் விடுதலை அடங்கியுள்ளது. வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன். ஊர் குடும்ப சார்பாக இந்த ஊர் குடும்பம் என்னன்னா, ஐயா தேகி வந்து அப்போ அரிக்கலாம் வச்சு அனைத்து ஊர் குடும்பம் பேசி ஊர் கூட்டம் போட்டு அரிக்கலாம் வச்சு பேசி இந்த ஒற்றுமைப்படுத்தினார். அந்த ஊர் குடும்பம் முன்னாடி இருந்தது போனதுனால இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் குடும்ப ஒற்றுமை வரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, ஏறும்போது எங்கள் குலத்தொழில் அப்படிப்பட்ட தொழில் வந்து பண்ணுறவங்க வந்து நாங்கள் வந்து எஸ்சின்னு இருக்குது. அந்த எஸ்சி வேண்டான்னு சொல்லி தான் நாங்கள் அனைத்து மக்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். 2 திராவிட கட்சியிலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரவில்லை. டெல்லியிலேருந்து அனுப்பின கோப்பு மனுவை கூட இந்த ஆண்டா கட்சி கையில் வச்சுக்கிட்டு இன்னும் வரைக்கும் பட்டியலேருந்து வெளியே போகக்கூடாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. அதனால் தேவைத்தரங்களை டோட்டலாக 2 கட்சியுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அந்த தலைவர்களையும் எங்களை ஆதரிக்க தலைவர்களும் அதுக்கு போய் கேட்டதுக்கு அவங்களுக்கும் அவங்க சரியான பதில் கொடுக்கவில்லை. அதனால் தேவேந்திரனை வந்து இந்த திருப்பு தேர்தலை டோட்டலாக 2 ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் டோட்டலாக புறக்கணிச்சிருக்காங்க. இதில் வரக்கூடிய தேர்தல் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலுக்கு வந்து தேவேந்திரன் ஒற்றுமையோடு இருந்து செயல்படணும். இதில் வந்து நம்ம நெல்லை தொகுதியில் வந்து அதிசய பாண்டியன் அவர் வந்து ஒரு கள போராளி. அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து ஒரு கள போராளி. அந்த அரசியல்வாதி வந்து கொள்ளையடிக்க தான் வருவாங்க. இவர் கள போராளின்னா அனைத்து மக்களுக்கும் தேவேந்திர மக்களுக்கும் அப்போவே 17 வயசு 18 வயசுலேயே அவர் வந்து பல இடைஞ்சலுக்குள்ளே இருந்தே உள்ளே போயிட்டு வெளியே வந்து அப்படிப்பட்ட ஒரு இன்னலுக்குள்ளேருந்து வந்தவர் தான் அதிசய பாண்டியன் செவந்திப்பட்டி. அவர் வந்து நெல்லையில் வந்து பொது தொகுதியில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அப்போ என் ஊர் குடும்ப சாராக என்னை அழைப்பு கொடுத்துருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ ஒன்றா இருந்து அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கும் போது அதில் என்னென்னா, இப்போ வந்து மதுரையில் நம்ம தம்பி வந்து ஒரு பையன் அடித்து போலீஸு காவல்துறையினால கொல்லப்பட்டது மதுரையில். இன்ன வரைக்கும் இந்த பாடி வாங்காமல் இன்றைக்கி 26 நாளாக கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் உனக்கு வாங்கவில்லை. அதே மாதிரி சாத்தாங்குளத்தில் வந்து விவசாயியை அடித்து கொண்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த பாடியை வாங்கலை. அந்த பொண்ணு அப்பா செத்த துக்கத்தில் அந்த பொண்ணு டக்குன்னு சூசைட் பண்ணிட்டு அந்த பாடி இருக்கிறது. இப்படி பல இடத்துல வந்து நம்மளுடைய தேவேந்திர மக்கள் செத்து இருக்கு. இந்த அரசு வந்து எதுவுமே ஏற்று பார்க்கவில்லை. இதே ஒரு கோயில் நிர்வாகத்தில் வாட்சிமேனாக இருந்த பையனை அடித்து கொண்டதுக்கு எந்த லெவலுக்கு வேகமாக செயல்பட்டுருக்குன்னு பாருங்கள். அப்போ தேவேந்திர மக்கள் எங்கே செத்தாலும் ஒரு பாடியை வச்சு தான் நம்ம ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தான் அதிசய பாண்டியன் வந்து ஒரு நாடகம் வந்து பாடியை வச்சு ஒரு நாடகமாக மனு தாக்கல் பண்ணும்போது குக்கரகுளத்தில் நடந்த சம்பவம் அந்த வீடியோ அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து என்னென்னா, இப்போ திருநெல்வேலி தொகுதியில் வந்து ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய பையன் சேம்பு நிற்கிறான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஏற்கனவே ராஜபாளையத்துலேயோ சிறுலிபுத்தூர்லேயோ வாஸ்தவநல்லூர்லேயோ அவர் நிற்கிறார். ஒரு மனிதன் அங்கே நிற்கலாம், 2 தொகுதிக்கு வேண்டாம். அந்த 2 தொகுதினா அதை இப்போ திருநெல்வேலியை விட்டுட்டு வேறு எங்கேயும் பாளையங்கோட்டையில் கேட்டுங்க, நாங்கள் ஊர் குடும்ப சார்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இவர் ஒரு தேவேந்திரன் இருக்கிறார், நீங்களும் ஒரு தேவேந்திரன் சொல்லி அதில் மனு தாக்கல் பண்ணால் இந்த எம்பி தேர்தலில் எப்படி 2 தலைவர்களும் மோதினாங்களோ அந்த மாதிரி நம்ம செயல்பட வேண்டான்னு நீங்கள் படிச்சிருக்கியே, கண்டிப்பாக இதை விட்டு கொடுக்கலாம். அப்போ கூட நான் போன பதிவில் போடும்போது புதிய தமிழகத்துலேருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே சேம்புங்க இருக்கிறாரு, அதிசய பண்ணினே கொஞ்சம் விளையிடலாமா சொல்லுங்களாண்ணே அப்படின்னாப்புல. அந்த தம்பிகிட்ட நான் வயசு கேட்கல, எனக்கு 60 வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி வர்றதுக்கு முன்னையே அதிசய பாண்டியன் வந்து ஒரு களப்போராளி. இதில் வந்து என்னென்னா, எப்படி உங்களுக்கு இது பண்ணுது அப்படின்னு இந்த தம்பி கூட இப்போ இந்த பதிவை எதுக்காக போடுதோம்னா, தம்பி வந்து புதிய தமிழகத்தை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சேர்ந்தார்னு எனக்கு தெரியவில்லை. புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து கொடியங்குளம் பிரச்சனைக்கு தான் அப்போ தான் உள்ளே வரார். அப்போ உள்ளே வரும்போது புளியங்குளம் ஆர்கே ராஜாண்ணன் கூட நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். அப்போ இவருக்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணுதாருன்னு சொல்லி ராஜாண்ணன் கூட ஒன்றா போய் டாக்டர் கிருஷ்ணசாமியை கூட்டிகிட்டு வந்து முதல் மீட்டிங்கு சேதிநல்லூர் காவல்துறை பக்கத்தில் தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம். அந்த வீடியோ எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அந்த ஆர்கே ராஜாண்ணன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணசாமி இருந்தார்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு களப்போராளி தான் ஆர்கே ராஜாண்ணன்.
அது கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்து அப்போமே நாங்கள் ஒற்றுமையை தேவேந்திர மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் யாரோ வீடியோவோ பேசுதியே, அதெல்லாம் நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுருக்கோம். நல்லபடியாக தெம்மாவட்டத்தில் ஒரு சில பிரச்சனைக்கு நல்ல குரல் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த திருநெல்வேலி தொகுதி பொது தொகுதி, அந்த பொது தொகுதியில் வந்து அதிசய பாண்டியன் மனு தாக்கல் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று தாக்கல் பண்ணுது, ஏன்னா நம்மளை ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி தான் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டிய வருது. அதனால தான் அரசியல்வாதி நம்மளை வந்து 2 பேருமே, உங்கள் அப்பா பலமுறை போராட்டியும் எந்த கட்சியும் இவங்க எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர ஓட்டும் உங்கள் கட்சி புதிய தமிழை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒற்றுமையோடு இருந்து ஓட்டு போடணும்னு நாங்கள் ஊர் குடும்ப சார்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அதிசய பாண்டியனுக்கு நெல்லை தொகுதியில் வந்து நம்ம தேவேந்திர ஓட்டு 90% ஓட்டு இருக்குது. அந்த 90% ஓட்டு கண்டிப்பாக அதிசய பாண்டியனுக்கு போடணும். அதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி ஊர் குடும்ப சார்பாகவும் மகளிர் இந்திரகுல பெண்கள் மகளிர் அணிகளும் பெண்கள் ஊருக்கு இயக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களும் அவங்களும் சேர்த்து அதிசய பாண்டியனுக்கு ஓட்டு கேட்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து என்னென்னா சிறப்பு வந்து இன்றைக்கி வந்து அதிசய பாண்டியனுக்கு வந்து இந்திரகுல பெண்களும் நாங்கள் ஊர் குடும்ப சார்பாக அனைத்து ஊருக்கும் ஓட்டு கேட்டு வரோம்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் நீங்கள் வந்து இங்கே திருநெல்வேலியில் மனு தாக்கல் பண்ணி ஏன்னா இது நல்லா இருக்காது. இது வந்து உடம்படாக தெரியுது. எப்படின்னா தேவேந்திர மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி தெரியுது. இந்த சேம்பு நிற்கிறாங்க, அதிசய பாண்டியன் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு கேள்விக்குறியாக ஆயிரும். அவங்க அந்த 2 கட்சிக்கும் இது ஒரு நமக்கு சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்கிற முறையாக தெரிகிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாளையங்கோட்டை தொகுதியில் நீங்கள் விடலாம். ஏற்கனவே மேற்கூர் தொகுதியில் நீங்கள் அங்கே ராஜபாளையம் பக்கத்தில் நிற்கிறீ, வாஸ்தவனூரில் நிற்கிறீ. அதனால் திருநெல்வேலி தொகுதிக்கு அதிசய பாண்டியனுக்கு விட்டு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. உங்கள் அப்பா கூட நாங்கள் புதிய தமிழகத்தில் நாங்கள் ரொம்ப விரும்பி நாங்கள் டாக்டர் ஐயா நாங்கள் இது பண்ணியிருந்தோம். மாஞ்சோலை பிரச்சனைக்கு நான் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு மாஞ்சோலை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மாஞ்சோலைக்கு உங்கள் அப்பா வரும்போது அப்போ வந்து யார் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, புளியங்குடியில் இருக்கிற கவுடி பிள்ளையர் காளிமுத்து, புளியங்குடியான செல்லப்பானை, இவங்க கூட்டிகிட்டு வராங்க. நான் அப்போ வீட்டுக்கு அங்கே இருக்கும்போது தான் டாக்டரையாக வராங்க. அப்படிங்கும்போது நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது சரி பார்த்துட்டு போயிருமே, ஏற்கனவே சேதுநூல் மீட்டிங்கில் பார்த்ததுக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் அங்கே நின்று அவரை பார்த்தோம். காளிமுத்து வந்து என்னை கட்டி பிடிக்கும்போது ஐயாட்ட உங்கள் அப்பாட்ட சொல்லும்போது அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். சேதுநூல் மீட்டிங்கு நல்லா அழகாக பேசுகிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வாங்க 4 ஊற்று வரைக்கும் வாங்கினு என்னை கூப்பிட்டாப்புல. இல்லை நான் போயிட்டு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் எங்கள் சவளப்படி டெய்லர் கடை போட்டிருந்தார், அந்த அலெக்ஸுன்னு அவர் கடையில் நான் இருந்தேன். இவங்க மாதிரி 4 போனாங்க. மாஞ்சோலை பிரச்சனைக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி இங்கே ஊர்வலம் நடக்கும்போது தாம்பரத்தில் 17 பேர் இறக்கும்போது, அந்த 17 பேரில் இறக்கும்போது என்னுடைய சின்னையா பையன் திருச்செந்தூர்பட்டி பையன் வந்து ஆறுமுகம், அவர் அப்பா பேர் வந்து பார்வதி, அம்மா பேர் வந்து பாலாமணி, திருச்செந்தூர்பட்டி. அந்த பையன் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊர்வலத்தில் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது அவன் அண்ணன் வந்து மனோகர், அவன் வந்து எடா நீ பஸ்ஸில் பேருன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். இவன் எப்படியோ எங்களுக்கு தெரியாமல் வந்து கொக்கரா குளத்தில் வந்து கலவரத்தில் மாட்டிட்டாப்புல. மாட்டி இருக்கும்போது அவன் வந்து நல்ல நீச்சல் தெரியும், அந்த ஆறுமுகத்துக்கு நல்ல நீச்சல் தெரியும். அந்த பையனை வந்து காவல்துறை அந்த இடத்துல அடித்தது, நீரில் முங்கியெல்லாம் சாகவில்லை, திட்டமிட்ட காவல்துறை இதே டீமுக்கு ஆட்சி தான் அந்த 17 பேரையும் அடித்து கொன்னது. அந்த அடிச்சிருக்கும் போது என் தம்பி அந்த ஆறுமுகத்துக்கு, திருச்செந்தூர்பட்டி ஆறுமுகத்துக்கு இந்த இடத்துல அடி அந்த லெவலுக்கு அதில் காயப்பட்டு புடச்சி போய் ரத்தம் கஞ்சிக்கிட்டுச்சு தண்ணிக்குள்ளே இருந்து. வண்டார்பேட்டை டிப்போவுக்கு பின்பக்கம் தான் நாங்கள் மரணத்தை பாடி எடுக்கிறோம். அது எப்படின்னா, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தை காங்கல்னு சொல்லி நாங்கள் அடுத்தாப்புல தேடி போகும்போது தான் அவன் பாடி கிடைக்கிறது, இதில் மாட்டிக்கிட்டானான்னு சொல்லி. அப்போ அவங்க அக்கா வந்து மேலாப்படத்தில் இருக்கிறாங்க ராணின்னு. அப்போ ராணி இங்கே வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கணுன்னு போனோம், அங்கே ஆள் இல்லை. அப்போ தான் ராணி வந்து என் தம்பி கிடைச்சான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது காவல்துறை வந்து இது யாருன்னு கேட்க என் தம்பி. அப்போ உனக்கு எந்த ஊருன்னு கேட்கும்போது மேலாப்பட்டம்னு சொன்னதும் அந்த ஆறுமுகத்துக்கு மேலாப்பட்டம்னு சொல்லுவாங்க. ஊர் திருச்செந்தூர்பட்டி ஆறுமுகம், அந்த புகைப்படத்தையும் போடுவேன். நாங்கள் அப்படி டாக்டர் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்ல களப்போராளி, ஒரு நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்ட களப்போராளி. இன்றைக்கி அவர் வந்து வீட்டில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு தலைவர் வீடும் எப்படி இருக்கிறது. இந்த களப்போராளி வீடு இன்றைக்கும் ஓட்டு சொல்லியும் ரேசரிசி சாப்பிட்டுட்டு அந்த லெவலுக்கு இருக்காங்க. பிள்ளைகள்லாம் தலைக்கு மேலே வளர்ந்து போயிட்டு இன்ன வரைக்கும் அவர் வந்து ஊரில் தங்க முடியாத அளவுக்கு அவர் சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது.
அது அதிசய பாண்டியன். அப்படிப்பட்ட அதிசய பாண்டியனை வந்து நாங்கள் ஊர் சார்பாகவும் ஊர் குடும்ப சார்பாகவும் அனைத்து அரசியல்வாதி ரிட்டையர்டு சங்கம் எல்லாம் சேர்ந்து அவரை அந்த எலெக்ஷனில் நிற்பான்னு சொல்லி தான் முன்னுக்கூட்டியே மனு தாக்கல் பண்ணது. அந்த மனு தாக்கலில் வந்து என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி சொல்லப்போனால் ஆகாஷ் அடித்து கொள்ளி 27 நாள் ஆகுது. ஆகாஷை வந்து இன்ன வரைக்கும் பாடி ஒன்றும் வேங்கவில்லை. அதே மாதிரி நாங்குநேரில் விவசாய குடும்பம், அந்த விவசாயத்துக்கு 6 மணிக்கு வேலைக்கு போனதை அடித்து புடையில் மூளையை கலங்கி அவர் இறந்து இதுவும் 10-15 நாள் ஆகுது, பாடியை வேங்கவில்லை. அந்த துக்கம் தாங்காமல் அந்த பொண்ணும் சூசைட் பண்ணிட்டு அந்த பாடியும் இருக்குது. அந்த 3 பாடியும் இருக்கிறதுனால தான் அதிசய பாண்டியன் வந்து ஒரு களப்போராளி வந்து பாடியை வச்சு ஒரு நாடகம் ஆடி நாங்கள் மனு தாக்கல் பண்ணி நேமினேஷன் கேட்டதுக்கு போகும்போது எல்லாருமே பார்த்து என்னடா இவன் பாடியை வச்சு பண்ணாங்க. இந்த தேவேந்திர குல மக்கள் வந்து இன்னைய வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடியை வாங்கி அடக்கம் பண்ணக்கூடிய சில அரசியல்வாதி அவ்வளோ துணிச்சலாக எல்லா ஊர்லேயும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இப்போ ஆண்ட அரசு எந்த லெவலுக்கு தேவேந்திர மக்கள் புறக்கணிச்சிருக்குன்னு பார்த்துக்காங்க. டெல்லியிலேருந்து அனுப்பின மனு பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி அனுப்பி எவ்வளோ நாளாச்சு, 5 வருஷம் முடிஞ்சிட்டு. இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி டிஎம்கே கட்சி தேவேந்திரனுக்கு எந்த ஒரு முடிவும் பண்ணலை, இன்ன வரைக்கும் பண்ண போகிறதும் இல்லை. அப்போ நாங்கள் பட்டியலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பட்டியலேருந்து போராடியதுக்காக ஐயா சீமானன் வந்து அவங்க எஸ்சி கிடையாது, பட்டியலேருந்து எடுக்குன்னு சொல்லி சீமானன் வந்து மட்டும் குரல் கொடுத்தார். அவர் வந்து எங்கள் தேவேந்திர மக்களை நிறைய பொது தொகுதியில் போட்டிருக்கார் சீமானன். இன்னைக்கு சீமானை வந்து ஒரு பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி அரசியல்வாதியில் முதல் குரல் கொடுத்ததும் சீமானன் தான். அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் மக்கள் மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு, எங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 2 திராவிட கட்சிகளும் டோட்டலாக புறக்கணிச்சதுனால இந்த திருப்பு ஓட்டு வந்து சிந்திச்சு செயல்பட்டு தேவேந்திர மக்கள் ஓட்டு போடுங்க. அதிசய பாண்டியன் வந்து நெல்லையில் பொது தொகுதியில் நிற்கிறாரு. எல்லாரும் ஒட்டுமொத்த தேவேந்திரனும் கண்டிப்பாக ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. நம்ம வெற்றியை நம்ம காட்டணும். தேவேந்திர ஓட்டு தேவேந்திரன்னு சொல்லி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட நாங்குநேரில் வந்து கற்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி இது கற்பு கொடி கட்டியிருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு. இது அனைத்து ஊர் குடும்பங்களையும் கண்டிப்பாக இந்த 2 திராவிட கூட்டத்துக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். நாங்கள் கண்டிப்பாக இந்த அதிசய பாண்டியனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த ஊர் குடும்ப சார்பாகவும் இந்திரக்கலை பெண்ணுகள் மகளிர் அணியும் அனைத்து இயக்கங்களும் தேவேந்திர மக்கள் ஒற்றுமையோடு இருந்து பொது தேவேந்திர ஓட்டு தேவேந்திரனுக்கு தான் சொல்லி போடணும்னு சொல்லி நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2வது வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அனைத்து ஃபோன்லேயும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை கண்டிப்பாக செயல்படணும். நமக்கு வந்து இந்த திராவிட கட்சியில் வந்து இன்னைக்கு பாடி அடக்கம் பண்ண லெவலுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்காங்க. இதே ஒரு பையன் காளி கோயிலில் வாட்ச்மேனாக இருந்த பையனுக்கு எவ்வளோ வேகமாக கவர்மெண்ட் செஞ்சது. அதுவும் காவல்துறை தான் அடித்து கொண்டது, இதுவும் காவல்துறை தான் அடித்து கொண்டது. இங்கே செத்தவனுக்கு யார் அடித்து கொண்டானே தெரியல. விவசாயி இவ்வளோ சூழ்நிலையில் இருந்து தான் இந்த களப்போராளி அதிசய பாண்டியன் வந்து அனைத்து ஊர்லேயும் ஓட்டு கேட்டு கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் திருநெல்வேலி தொகுதியில் இருக்க தேவேந்திர மக்கள் கண்டிப்பாக ஒட்டுமொத்தாக எங்கெங்கே தேவேந்திரனுக்கானோ தேவேந்திரனுக்கு போடுங்க. அண்ணன் ஜீமானனுக்கு கண்டிப்பாக பட்டியல் மாற்றத்துக்கு முதல் குரல் கொடுத்தது அவர் தான். அவரையும் நீங்கள் மறக்க வேண்டாம். அதனால் கண்டிப்பாக அவருக்கும் செலுத்தணும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். வணக்கம்.